2025 கேது பகவானினுடைய பெயர்ச்சியை பொறுத்த மட்டிலும் ரிஷபராசி நேயர்களுக்கு அடுத்த 1.5 வருடங்களுக்கு பார்த்தீங்கன்னாங்க 2 விஷயம். இந்த படிப்புல கொஞ்சம் அப்பப்போ மந்தத்தன்மை ஏற்படும். இருந்தாலும் ஏனைய கிரகங்களின் பெயர்ச்சி நல்லா இருக்கு, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் மந்தத்தன்மை ஏற்படும் படிப்புல. உடல் நிலையில அடிக்கடி சிறு சிறு தொந்தரவுகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். ஏதாவது சொத்து பத்துக்கள் வண்டி வாகனங்கள் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா 1க்கு 2 முறை அந்த பொருட்கள் ஏதேனும் தவறு இருக்கிறதா, டாக்குமெண்டேஷன்ஸ்ல ஏதாவது வில்லங்கம் இருக்கிறதா அப்படிங்கிறது 1க்கு 2 முறை பரிசோதனை செய்து வாங்குவது மிக சிறப்பை தரும் அப்படிங்கிறத மட்டும் மனசுல வச்சுக்கிடுங்க, சரிங்களா? அந்த விதத்துல இந்த காலகட்டம் ஒரு பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய காலகட்டமாக அமையப்பெறுகிறது. ஆக குரு ராகு கேதுக்கள்ல ராகு மற்றும் சனி பகவானினுடைய பெயர்வு நல்லா இருக்கிறது. ரிஷபத்தை பொறுத்த மட்டிலும் இந்த கேது பெயர்ச்சி மற்றும் ஆரோக்கியம், படிப்பு, தாயாரின் உடல்நிலை, உறவுகள் கிட்ட சின்ன சண்டை சச்சரவு அப்படின்னு போகும். இருந்தாலும் பெரிதா பயந்துக்கிட வேண்டாம். மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கிறது, சரிங்களா?